நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். மத்தேயு 24வது அதிகாரம் 44வது வசனம். பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போதகர் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் 1857ஆம் ஆண்டு சீக்ரெட் சின்ஸ் என்ற தலைப்பில் பிரசங்கித்த பிரசங்கத்தின் ஒரு பகுதியில் இயேசுவின் இரண்டாம் வருகையில் இயேசுவை விசுவாசிக்காதவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்று பிரசங்கித்தார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது பேசின பேச்சுக்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது இருக்காது. இயேசு கிறிஸ்து அப்போது ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருப்பார். காய்பாவே, நீ இப்போது இயேசுவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? யூதாசே, நீ இப்போது வந்து இயேசுவை காட்டிக் கொடுக்க முத்தம் கொடு பார்ப்போம். இப்போது பரபாசே, உனக்கு பதிலாக யார் இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? இயேசுவை கேலி செய்தவர்களே, இப்பொழுது வந்து அவர் முகத்துக்கு முன்பாக நின்று கேலி செய்யுங்களேன் பார்ப்போம். தேவன் இல்லை என்று சொல்லுகிற மதிகீடனே, நீ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு நேராக வந்து கடவுள் இல்லை என்று அவரிடம் சொல்லேன் பார்ப்போம். இயேசு நியாயாதிபதியாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் போது வேதாகமத்தை பார்த்து பரிகசித்து சிரியுங்களேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணின போதகர்களை கேலி செய்து பேசுங்களேன். இப்போது ஏன் நீங்கள் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள்? உங்கள் பெருமையான பேச்சு எங்கே போனது? உங்கள் வீராப்பு எங்கே? அந்தோ பரிதாபம்! அந்த நாளில் இப்படிப்பட்டவர்களில் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் பிரசங்கித்தார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கம் நிறைந்த நாள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடந்தவர்களை அவர் தம்மோடு கூட இருக்கும்படி அழைத்து சென்று விடுவார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாசிகளோ கைவிடப்படுவார்கள். அந்த நாள் அவிசுவாசிகளுக்கு கலக்கமும் தவிப்பும் நிறைந்த நாள். அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ள எங்கும் போக முடியாது. ஆகவே அந்த நாள் சடுதியில் திடீரென உங்கள் மேல் திருடனை போல வந்து விடாமல் இருக்க இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராகவும் நம் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அப்போது கிருபை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆம் பிரியமானவர்களை, இன்றே இரட்சணிய நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் அன்பை உதாசீனப்படுத்தாமல் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இயேசுவின் இரண்டாம் வருகையின் நாள் ஒரு ஆனந்தமான நாள். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோமா? God bless you. Have a good day.